நிலநடுக்கத்தில் எந்த கட்டிடப் பொருள் அதிக நாள் தாங்கும் என்று எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க 4 பொதுவான பில்டிங் மெட்டீரியல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டீல், வுட், கான்கிரீட், பிரிக். முதலில் அமாஜினிட்யூட் 5 நிலநடுக்கம். சின்ன சின்ன அதிர்வுகள், கதவுகள் குலுங்குது, பொருட்கள் சறுக்குது. ஆனா எந்த கட்டிடத்துக்கும் பெரிய சேதம் இல்லை. அடுத்தது மேக்னிட்யூட் 6. அதிர்வு இன்னும் பலமாகுது. சுவரில் இருக்கும் படங்கள் கீழே விழுது. ஆனாலும் 4 கட்டிடங்களும் இன்னும் நிமிர்ந்து நிக்குது. இப்போ வருகிறது மேக்னிட்யூட் 7. இங்கேதான் ட்விஸ்ட். முதலில் சரிந்து விழுவது பிரிக் ஹவுஸ். சில வினாடிகளுக்குள் முற்றிலும் கொலாப்ஸ். அடுத்து மேக்னிட்யூட் 8. பிரிக் ஏற்கனவே ஹிஸ்டரி. கான்கிரீட் கட்டிடத்தில் பெரிய பெரிய பிளவுகள். சிறிது நேரத்தில் அது கூட தாங்காமல் சரிந்து விழுது. இப்போ மேக்னிட்யூட் 9. நிக்கிறதெல்லாம் 2 தான். ஸ்டீல் மற்றும் வுட். இப்போ சிந்திச்சு பாருங்க. மேஜனடி 10 பன் மனிதர்கள் அனுபவிக்காத அளவுக்கு பெரிய நிலநடுக்கம். பிரிக், கான்கிரீட் சான்ஸ் இல்லை. ஆனா ஸ்டீல் மற்றும் வுட் இன்னும் ஸ்டாண்டிங். இறுதியாக மேக்னிட்யூட் 12. பூமியே பிளக்குது. பெரிய கற்கள் நகருது. இங்கேதான் வுடன் ஹவுஸ் கூட தாங்காமல் விழுது. இறுதி வரை நிற்கும் ஒரே ஒன்று ஸ்டீல் ஃப்ரேம். லெசன்: நிலநடுக்கம் அதிகமான இடங்களில் ஸ்டீல் அண்ட் வுட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சேஃபஸ்ட்.